திருவாரூர் அருகே தாவேக தொண்டர்களுக்கு கன்னத்தில் அறை விடப்பட்டிருக்கிறது. போலீசார் எச்சரித்தும் தாவேகாவினர் கேட்காததால் தொண்டருக்கு காவல்துறை அதிகாரிகள் கன்னத்தில் அறை விட்டிருக்கின்றனர். திருவாரூரில் கொண்டாட்டம் என்ற பெயரில் அலப்பறை செய்திருக்கிறார்கள் தாவேக தொண்டர்கள். அது குறித்தான காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தொண்டருக்கு கன்னத்தில் அறை விழுந்திருக்கிறது. பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக அனுமதியின்றி பைக்கில் பேரணி சென்றதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், என்ன நடந்ததுங்க? திருவாரூர் வடக்கு மாவட்ட தாவேகா செயலாளராக திருவாரூர் அழகிரி காலனி பகுதியை சேர்ந்த மதன் என்பவர் தலைமை கழகத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து திருவாரூர் நகரம் முழுவதும் தாவேகா பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மரணப்பாலத்தை சேர்ந்த ஆதிநாதன் என்பவர் ஏற்பாட்டில் திருவாரூர் ரவுண்டான பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு மதன் மாலை அணிவித்த பிறகு அனுமதியின்றி 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தாவேகா கொடியுடன் பொதுமக்களுக்கு இடையூறும் ஏற்படுத்தும் வகையில் ஒலி எழுப்பியபடியும் கூச்சலிட்டபடியும் பேரணியாக வந்து தெற்கு வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்க திட்டமிட்டிருந்தனர். அப்போது அவர்கள் பெரியார் சிலையில் இருந்து பேரணியாக வந்து கொண்டிருந்த போது பழைய பேருந்து நிலையம் அருகில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாலும் அங்கு வந்த திருவாரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் சந்தானம் மேரி பேரணியாக வந்த தாவேகாவை பார்த்து என்ன அட்ராசிட்டி பண்றீங்களா என கேட்டு இருசக்கர வாகனத்தில் வந்த தாவேகாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்த போது அவரது வண்டியில் சாவியை பிடுங்கி லைசன்ஸ் இருக்கா உனக்கெல்லாம் என ஓங்கி கன்னத்தில் அறைந்தார். உடன் அருகில் இருந்த தாவேகாவினர் மேடம் என பதவியடிப்படி ஓடி வந்தனர். இதனையடுத்து மேலும் கோபமடைந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் மேரி மேலக்காரனை எல்லாம் வண்டியில ஏற்றி எல்லா பயலும் ஸ்டேஷனுக்கு வரணும் என்று கூறியதுடன் அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம் ஸ்டேஷன்ல கேமரா இருக்கு, ஒருத்தரும் தப்பிக்க முடியாது என கூறி அனைவரையும் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லும்படி கூச்சலிட்டார். இதனால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஒரு டாடா ஏசி வாகனத்தை மட்டும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து அனுமதியின்றி பேரணியாக வந்தவர்களை எச்சரித்து காவல்துறையினருக்கு அனுப்பி வைத்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.